ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டனில் எல்லாமே நல்லா இருக்காங்க. இங்கே வந்து மல்லி செடி கட் பண்ணி விட்ட பிறகு நல்லா துளுத்து வந்துட்டுருக்குது. மொட்டுக்கள் தான் ஒன்றுமே வைக்கலை. அதுக்கும் ஒரு உரம் தயார் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ரோஸ் செடியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ரோஸ் செடியில் மொட்டுக்கள் எப்படி எவ்வளோ வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது. பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து நல்லா காய் போட்டிருக்குது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்னதாக தான் கொடி போயிருக்குது. பார்த்திங்கன்னா அப்படி வந்துருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா அவரைக்காய் வந்து காய் நல்லா பெருசு பெருசாக போட்டிருக்குது. ஆனால் அது வந்து விதைக்கி விட்டுருக்குறேன். கொஞ்சம் பறிச்சிட்டோம் இல்லையா, ஏற்கனவே பறித்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் மீதி வந்து இப்போ விட்டாச்சு. இப்போ வந்து கொட்டிகிட்ருக்குது நிறையா பூ. பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பூவும் இருக்குது. பச்சை மிளகா செடி நல்லா காய்ச்சாங்க, நிறையா காய்ச்சிட்டு இப்போ வந்து ஓய்வு எடுத்துகிட்ருக்குறாங்க. இன்னுமே நம்மளுக்கு வந்து மொட்டு வைக்கலை. அவங்களும் அப்படியே தான் நிற்கிறாங்க. ரோஸ் செடி, இந்த ரோஸ் செடி இல்லைங்க, இது இன்னொரு ரோஸ் செடி பற்றி நான் சொல்கிறேன். இதுவும் வந்து சொல்லணும் தான். இதுவும் வந்து 3 ரோஸ் செடி ஒன்றா வாங்கி நல்லாவே வந்துட்டு இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பட்டன் ரோஸு இப்போ கொஞ்சம் ஒன்றுமே இல்லாத மாதிரி நிற்கிது. சின்னதாக பாருங்கள், எதல் கூட வராமல் அப்படியே மொட்டு வச்சுருக்குது. அப்படி தான் வச்சு பூக்குது. எதலே இல்லை அதில். பார்த்திங்கன்னா அந்த செடியில் அப்படியே காம்பு மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் துளிர் இருக்குது. வரட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து எல்லோ கலர் ரோஸு. அது வந்து நல்ல வளர்ச்சி, சூப்பராக வந்துட்டாங்க. ஒயிட்டும் வந்து நல்லா வளர்ந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கிறாங்க. துளிரும் வரத்தான் செய்கிறாங்க. இப்போ தான் ஒரு பூ சமீபத்தில் பறித்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பதியம் போட்ட செடிங்களும் எல்லாமே நல்லா இருக்குது. தானாகவே முளைச்சி வந்த திராட்சை செடி இது. இந்த திராட்சை செடியும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டுருக்குது. இது வந்து குடமிளகா சொன்னேன் இல்லையா, எடுத்து வச்சது அப்படியே தான் இருக்குதுங்க. இன்னும் வந்து அது வளர்ச்சி வரல. இது எப்படி கடகன்னு வளரும்னு தெரியல. வளராமல் அப்படியே நிற்குது. ஓரளவு ஒரு இதழ் விட்டு அப்படியே நிற்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா சொல்லவே வேணும். நிறையா வந்துட்டாங்க. வச்சதுக்கப்புறம் நல்லா பெரிய பெரிய இதழ் கொடுத்து வந்தது. 3-4 தடவை பறிச்சாச்சுங்க. வீட்டுக்கு பறித்து யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதழ் வந்து அவ்வளோதான் இருக்குது. புதினா வந்து இந்த செம்பருத்தி நான் சொல்லி ஆகணும். நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். வீடியோ போடும்போதெல்லாம் பதியம் போட்டது மொட்டு வச்சு பூ வந்துடுச்சு பாருங்கள். இந்த பூ வந்து நாங்கள் வந்து இந்த பூவை பறிச்சாச்சு. இப்போது வந்து அந்த வந்து மொட்டு அப்படியே இருக்குது. என் பொண்ணு பூ பறிக்கிறேன்னு என்ன பண்ணுறேன், இப்போ தான் நான் வந்து பாட் மாற்றி வச்சேன் இல்லையா, அவன் வந்து வேர் நல்லா பிடிக்கல. பூ பறிக்கிறேன்னு பிடிச்சி வலிச்சிட்டா. அப்போது அது கொஞ்சம் மேலே வந்துடுச்சு. அதை சரி பண்ணுற நேரத்தில் பூ பறிக்கிறது வந்து தெரியல. சூப்பராக ஒத்த செம்பருத்தி அழகாக பூத்துட்டாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து கடையில் வாங்கும்போது, நர்சரியில் போய் வாங்கும்போது தான் சின்னதுலே பூ மொட்டு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே நம்ம எடுத்து வச்ச செடியிலையே சின்னதுலேயே பூக்கும்போது இன்னும் சந்தோஷம் தானே. சரிங்க, அந்த ரோஸ் செடி பற்றி பார்க்குறோம். இதுதான் இந்த ரோஸ் செடி பற்றி தான் நான் சொன்னேன். பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் அவ்வளோ இருக்குது. இதில் வந்து நடு மொட்டு வந்து பூத்து பறிக்கவும் பறிச்சிட்டேன். அதுலேயே பார்த்திங்கன்னா இன்னும் மேலேயும் 2 மொட்டு இருக்குது. அந்த மொட்டுக்களும் இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய மொட்டு. கீழே இருந்து துளிர் வந்து இவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்குது. அடித்துளிர் வந்து நல்லா பூக்கிறது தான் அந்த செடி. இருந்தாலும் இப்போ தான் வந்து அவ்வளோ மொட்டு எடுத்துருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மொட்டை எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. நான் வந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் அதில் வந்து நான் பாட்டு மாற்றவே இல்லை, மண் மாற்றலை, அப்படியே தான் இருந்தது.
அது என்ன பண்ணேன், க்ரோ பேக்கில் நம்மளுக்கு வந்து வேர் மேலே தெரிஞ்சுது. அதனால் அதை இப்போ வந்து பாட் மாற்றிடலான்னு எடுத்து பாட் கிடச்சோன்னே மாற்றி வச்சேன். வச்சதுக்கப்புறம் துளிர் வந்தது. 2 துளிரும் வந்து அவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்குதுங்க. உரமும் கொடுத்தேன், நம்ம எப்பவும் கொடுக்குற உரம் தாங்க. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.